தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வருவர் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய் ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய் ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுடைய கிறிஸ்து பிறப்பு இந்த காலத்துக்கு பிறகு இப்போ பொது காலத்துடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே இதோ கடவுளுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்ற அருமையான இந்த இறை சிந்தனையை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகமானது எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அந்த இஸ்ராயல் மக்கள் இந்த பபிலோனிய இந்த அடிமைத்தனத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த 49ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் வரை அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த பகுதிகளிலே இன்றைய முதல் வாசகமானது ஆண்டவர் இயேசு மெசியா இம்மானுவேல் கடவுளுடைய ஒரு ஊழியராக இருக்கின்றார். ஆக இயேசுடைய இந்த பணிகளை குறித்து தான் இந்த பொது காலத்துடைய சிந்தனைகள் அனைத்தும் இருக்கின்றது. ஏறக்குறைய நாம் இன்னும் சில நாட்களில் தவக்காலத்தை நாம் இந்த பிப்ரவரி மாதத்தை தொடங்க இருக்கின்றோம். ஆக இது இடைப்பட்ட ஒரு காலமாக, கிறிஸ்து பிறப்பு காலத்திற்கும் இந்த தவக்காலத்துக்கு இடைப்பட்ட ஒரு பொது காலத்திலே ஒரு சிறிய காலமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பணிகளை நாம் சிந்திக்க, இறை ஆட்சிக்குரிய பணிகளை, நற்செய்தி அறிவிக்கின்ற அவருடைய பணியை நாம் ஆழமாக சிந்திக்க ஆண்டவர் இந்த புத்தாண்டிலே, அதுவும் இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். தாயாம் திருவை இன்றைய நாளிலே புனித எமிலியானா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 17, 18 இந்த நூற்றாண்டுகளிலே கடவுளுடைய அந்த விருப்பத்திற்கு தன்னுடைய கையளித்து ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக சிறார்களுக்கு தங்களுடைய இல்லத்தை அவர் கட்டி எழுப்பி அருமையான ஒரு பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார். நற்செய்தி அறிவித்திருக்கின்றார். தன்னுடைய போதனையால், தன்னுடைய வாழ்வால், தன்னுடைய சிந்தனையால் 18 நூற்றாண்டுகளிலே திருச்சபைக்கு பல மாற்றங்களை கொடுத்திருக்கின்றார். ஆக இன்றைய இந்த வாசகங்கள் அனைத்துமே ஆண்டவரே நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பவர், ஆண்டவரே நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் போக்கக்கூடியவர், ஆண்டவர் இயேசுவே நமக்கு இறைமகன் என்பதை இந்த நாள் முழுமையாய் நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இந்த முதல் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஊழியனாக இருக்கின்றார். அவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தேன். இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்ற மொழி. அதான் இயேசுடைய பிறப்பில் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிற இனத்தாருக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவராக வருகின்றார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, வெறும் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மட்டுமல்ல, மாறாக எல்லா இனத்தவருக்குமே இயேசு இரட்சகராக, மீட்பராக, வாழ்வு கொடுக்கக்கூடியவராக, நம்ம ஒவ்வொருவரையுமே அவருடைய அன்பால் அரவணைப்பவராக, ஆட்கொள்பவராக, இரக்கத்தை பொழிபவராக இயேசு ஆண்டவர் மெய்யாகவே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றார், நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா அந்த இறைவாக்கினர் மக்களுக்கு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இதுதான் 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் கொரிந்திய மக்களிடத்தில் சொல்கிறார். கொரிந்தி என்றால் அது வாணிப நகரம், பல மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அந்த மக்களுடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. அந்த ஆண்டவர் பவுலடியார் வழியாக அந்த கொரிந்திய மக்களுக்கு அருமையான ஒரு இறை செய்தியை சொல்லுகின்றார். தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஒவ்வொரு திருப்பலையும் நாம் இந்த ஜெபத்தை சொல்லுகிறோம், அருளும் அமைதியும் உரித்தாக என்று. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல,
மாறாக அனைவருக்கும் ஆண்டவர் என்பதை சொல்லுகின்றார். பார்க்கிறோம். பவுலுடைய ஒரு யூதராக இருந்தாலும் எபிரேயருக்கு எபிராயாக தன் வாழ்நாளிலே தன் முழுமையாய் கடவுளுடைய அன்பை எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன், கலாத்தியருக்கு கலாத்தியரை போல ஆனேன் என்று எல்லா மக்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அத்தை ஒரு மீட்பினுடைய அந்த செய்தியை பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க தன் வாழ்நாளை ஒப்புக் கொடுக்கின்றார் தூய பவுலடியார். பேதுரு யூதர்களுக்கு மட்டும் அறிவிப்பதற்காக சொல்லுகின்றார். ஆக இவ்வாறாக இந்த நற்செய்தி பணியிலே நாம் எத்தகைய ஒரு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் பிரதிபலிக்கின்றோம். இயேசு மையாகவே எனக்காக பாடுபட்டார், எனக்காக தன் வாழ்நாளை இரத்தத்தை சிந்தினார், இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். அருமையான நற்செய்தியை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வாழ்வை பிறருக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இவர் தூய ஆவியால் இந்த நெருப்பை உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், நானோ உங்களுக்கு தண்ணீரால் நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன், புறா வடிவிலே தூய ஆவியானவர் இவர் மீது இறங்கி இருக்கிறதை நான் கண்டேன் சான்று பகர்கின்றான். வெறும் வாழ்விலே வெறும் அனுபவிப்பது மட்டுமல்ல, கேட்டு தெரிந்து போவது மட்டுமல்ல, மாறாக சான்று பகர்தல் அதான் பார்க்கிறோம். அந்த ஒரு இறை அனுபவம். திருமுழுக்கு யோவான் பெற்ற அனுபவத்தை நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்ற அந்த செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர், ஆட்டுக்குட்டி தன்னுடைய இரத்தத்தினால் நம் எல்லோரையும் மீட்கக்கூடியவர். இதைத்தான் புனித அம்புரோசியார், இன்னும் புனித தாமஸ் அக்வினாஸ் போன்ற அந்த இறையில் அறிஞர்கள் அருமையாக சொல்லுகின்றார்கள் தங்களுடைய புத்தகத்திலே. இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தினார், நம் ஒவ்வொருடைய மீட்புக்காக தன்னையே அவர் கையளித்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறாக இயேசுடைய அந்த மீட்பு எல்லோருக்கும் உரியது. இயேசுடைய இறைமகன் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு உயர்ந்த அந்த ஒரு சிந்தனையிலே இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நாமே நம்முடைய வாழ்வை நம்மையே பலியாக்க இயேசு தன்னை கொடுத்தார். அப்போ இயேசுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மையே பிறருக்கு அர்ப்பணிக்க அருளையும் ஆசிரியையும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம் ஒவ்வொருவருக்கு அமைய நாம் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, பொதுக்காலத்துடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், இவருடைய விருந்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உயர்ந்த அந்த சிந்தனையிலே நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்குமே நீரே ஆண்டவராக, நீரே இரட்சகராக, நீரே மீட்பராக, அனைவரையுமே இதோ மீட்பவராக, பாவங்களை மன்னிப்பவராக இயேசு இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வராக, பலி அல்ல மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் எப்பொழுது நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார், மீட்பை கொடுக்கின்றார், எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கிறார் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே குடும்பத்திலே இந்த யூடியூபிலே இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பத்தார் ஒற்றுமையோடும் அன்புறவோடும் சமாதானத்தோடும் இயேசுவின் பணியாளர்களாக, இயேசுவினுடைய ஊழியர்களாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.